இன்ஸ்பெக்டர், ஏன் அண்ணனை பார்த்தா நீங்க சரியில்லைன்னு சொல்றீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மீனாட்சி, மயில் வாகன என்னுடைய ஃப்ரெண்டு தர்மலிங்க, நானு மயில் வாகன எல்லாருமே ஒரே செட்டு. என்ன செட்டு? ஷேவிங் செட்டா? வாயை வச்சுட்டு சும்மா இருங்க ப்ரோ, இல்ல கொன்றுவேன். என்ன அண்ணாச்சி கொண்டது பத்தாதா? சொல்லவா? அண்ணாச்சி உங்களோட ஃப்ரெண்டாங்க? சாரி சாரி சாரி, நீங்க யாருன்னு தெரியாம நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. என்கிட்ட பல பேர் இப்படிதான் கோவப்பட்டு பேசுவாங்க. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். Many more happy returns of the day, Mrs. Meenaji. Thank you sir, thank you, thank you sir. ப்ரோ, இப்ப எதுக்கு இவர் தங்க பதக்கம் சிவாஜி எல்லாம் கொண்டு வராரு? இந்தாங்க. எனக்கு சுகர் இருக்கு, ஆனா பரவாயில்ல, சாப்பிடுறேன். Thank you. இவர் ஏன் இந்த அர்த்தராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஐயோ அண்ணே, தர்மலிங்க அண்ணே, அதை ஏன்னா கேக்குறீங்க அண்ணே? என் மேல இருக்கிற கோபத்துல அண்ணன் என் பொண்ணு நல்லா மூக்கு பிடிக்க பிடிச்சிட்டு இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. மீனாட்சி, உன் அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இப்படி நிக்கிறதுக்கு கூட நிதானம் இல்லாத மாதிரி குடிச்சிருப்பாரு. வாட்ய மேன், வாட்ய மேன். அண்ணே, கூலிங் கிளாஸ் அண்ணே, என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி மேல இவ்வளவு கோபமா இருக்கிறது சரியில்லை. பாவம் அவங்க அண்ணே, அவங்க கிட்ட ஒழுங்கா பேசுங்கண்ணே. அது இந்த இன்ஸ்பெக்டர் மயில் வாகனனோட கட்டளை. இருந்தாலும் இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு வீம்பு வீரா இருக்க கூடாது. இப்ப நீங்க பேச போறீங்களா இல்லையா மிஸ்டர்? அது வந்து சார், அவரு பேச மாட்டாரு சார். அவரு மௌன விரதம். மௌன விரதம். ஆமா, மௌன விரதமா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கோவமா பேசினாரேப்பா. மீனாட்சி மேடம், நீங்க பயங்கர பிரில்லியன்ட் மேடம். நீங்க எதையுமே மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அப்பப்ப பாயிண்ட் பாயிண்டா கேக்குறீங்க பாருங்க. அதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அது ரொம்ப நல்ல கேள்வி. உங்ககிட்ட உங்க அண்ணன் கோமா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு முடிவு பண்ணி பக்கத்துல இருக்க கல்யாணம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமா மேடம், நான் கூட என் தங்கச்சிக்காக வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து நாளைக்கு கல்யாணி அம்மன் கோயில்ல பரிகார பூஜை பண்ண போறேன். அதே மாதிரி தான் உங்க பொண்ணனும் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்காரு. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த விரதத்துல இருக்காரு. தம்பிங்களா, இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட முதல்லயே சொல்லல? தோணல. அதாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணல, அதனால எங்களுக்கு சொல்லணும்னு தோணல. அதான். இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணனா? எங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதாங்க. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இப்படிதான் எனக்கு 8 வயசு இருக்கும்போது அத்தை, தண்ணி குடிங்க அத்தை. எனக்கு வேண்டாம், குடிங்க அத்தை. ஆனந்திய காணோம். எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஏதோ தெரிஞ்சுதா? லைனே கிடைக்கல. நாம இப்படியே உட்கார்ந்திருந்தோம்னா சரிப்பட்டு வராது. நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் வெளியில போய் தேடி பார்க்கலாம். அத்தை இருங்க அத்தை. நாம தேடி போற நேரத்துல கையில் ஆனந்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியும்? இருங்க, நான் கையிலுக்கு போன் பண்ணி கேக்குறேன் ஆனந்திய பாத்துட்டாளா இல்லையான்னு. ஆனந்தி, ஆனந்தி. ஐயோ, என்னது இது? ஆனந்தி, டேய் என்னடா? ஆனந்திங்கம்மா. ஆனந்தியா? அவ குளிச்சிட்டு இருக்காடா. குளிக்கறல? அதுவும் இந்த நேரத்துல? இல்லங்க இல்லங்க, பக்கத்து ரூம்ல படிச்சிட்டு இருக்கா. அவ தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க அவ? ஐயோ இல்லங்க, நான் மறந்துட்டேன். கையில் ஆனந்திய கூட்டிட்டு போயிருக்கா. ஆமா அண்ணே. ஆமாங்க, இப்ப வந்துருவா. சரி, ஆனந்தி வந்தானே என்ன கூப்பிடுங்க, அவட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க.
அத்தை இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவோம். ஐயோ, என் பொண்ணு எங்க போனானே தெரியலையே. அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஒண்ணும் வந்து ஆயிருக்காது அத்தை. இருங்க அத்தை. ரொம்ப பயமா இருக்கு.